அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு தீப்பெட்டியை வாங்குறாங்க. அந்த தீப்பெட்டியில் 50 குச்சிகள் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த 50 குச்சியில ஒரு குச்சி மட்டும் உடஞ்ச குச்சி, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு வீட்டில் வாங்கக்கூடிய தீப்பெட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீட்டில் ஒரு கணவன், மனைவி, ஒரு அன்பான ஒரு குடும்பம், ஒரு குழந்தை இருக்கு. அந்த தீப்பெட்டி எதற்காக உபயோகப்படுது அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றுவதற்காக, மெழுகுவர்த்தியை ஏற்றுவதற்காக, அப்புறம் சமையல் செய்வதற்கான அந்த அடுப்பு ஏற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய குச்சிகள் ஒவ்வொன்றுத்தையுமே ஏற்றும் பொழுது, அதாவது அதை எரிய வைக்கும் பொழுது, அந்த குச்சிகள் எல்லாமே சந்தோஷப்படுது. நான் விளக்கேத்துறதுக்காக போயிருக்கேன். நான் மெழுகுவர்த்தி ஏத்துறதுக்காக போயிருக்கேன். நான் ஒருத்தருடைய பசியை தீர்ப்பதற்கான உணவு செய்வதற்கு அந்த அடுப்புல எரியறதுக்காக நெருப்பாக போயிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குச்சியுமே அதனுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுது ஒரு சந்தோஷத்தோட அது எல்லாமே போகுது. அது மாதிரி பேசிட்டு இருக்கப்போ, அதுல அந்த உடைஞ்ச குச்சி இருக்கு. இன்னொரு குச்சி, ஒரு பெரிய குச்சி இருக்கு. இதுதான் கடைசியா இருக்குது. இப்ப இந்த கடைசியா இருக்கக்கூடிய குச்சியில பார்க்கும்போது, அந்த பெரிய குச்சியை எடுத்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்காக. அந்த குச்சியும் அதனுடைய பிறவி பலனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போகும். இப்ப இருந்தது கடைசியாக அந்த உடைந்த குச்சி மட்டும்தான். அந்த வீட்டில் இருந்த மனைவிக்கும் கணவனுக்கும் ஏதோ ஒரு சண்டை. மனைவி கோச்சிட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு. அந்த கணவனுக்கு நிறைய மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்துல அந்த கணவன் அவனுடைய உயிரை மாய்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அவனுடைய தலை மேல பெட்ரோல்லாம் ஊத்திக்கிட்டு, அந்த கடைசியாக இருந்த அந்த குச்சியை எடுத்து அதனுடைய உயிரை மாய்ச்சிக்கணுன்றதுக்காக அதை ட்ரை பண்றான் எரிய வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த குச்சி எரியல. ஏன்னா ஏற்கனவே உடஞ்சிருக்கு இல்லையா, அது எரியல. எரியாததால பயங்கர விரக்தியில அவன் கத்துறான். கத்துறோனே அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய அவனை தேத்துறாங்க. தேத்தினவனே அவன் ஓரளவு ஆசுவாசப்பட்டு அவனுக்கு அறிவுரை எல்லாம் சொன்னவனே திருப்பி பழைய மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு அழகான குடும்பமாக ஒரு 2-3 வாரத்துல அவங்க மாறிடுறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் அந்த குடும்பத்தினர் எல்லோருமே உட்காந்து கணவன், மனைவி, குழந்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது, அந்த குழந்தை எங்க இருந்தோ அந்த உடைஞ்ச குச்சியை எடுத்துட்டு அப்பா கிட்ட காட்டுது. அப்பா இங்க பாருங்கப்பா, ஒரு குச்சி இருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பஸ்தர் அந்த குச்சியை பார்க்கிறார். அந்த இளைஞன் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, பாருங்க, நீ எரியாமல் போனதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை பார்த்து சொல்றாரு. இத கேட்ட உடனே தான் அந்த குச்சிக்கு அதனுடைய பிறவி பலனை அது அடையுது. இது மாதிரி ஒரு சில குச்சிகள் நல்லா எரியும், ஒரு சில குச்சிகள் நல்லா எரியாம போகும். அதற்காக எரியாத குச்சி வேஸ்டனோ இல்ல எரிஞ்ச குச்சி பெஸ்டனோ சொல்ல முடியாது. அதே போலதான் மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படும் பொழுது இறைவன் எல்லா மனிதனுக்குமே ஏதாவது ஒரு பிறவி பயனோட தான் படைக்கிறான். அந்த பிறவி பயன் கிடைப்பதற்கு ஒரு சிலருக்கு உடனடியாக கிடைக்கணும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலேவா கிடைக்கும். இப்போ இந்த டிலேவா கிடைக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் பிறந்தேன், எதுக்காக பிறந்தனே தெரியல, என்னால இதை பண்ண முடியல, என்னால நான் அழகா இல்லை, நான் கருப்பா இருக்கிறேன், நான் குண்டா இருக்கிறேன். இது மாதிரி ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கான ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு, எனக்கு பேச தெரியல, எழுத தெரியல, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுடைய மனசுக்குள்ள வச்சு அந்த தாழ்வு மனப்பான்மையால சுருங்கி போறோம். அப்படியே கூனி குறுகி போறோம். உண்மைக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டது எல்லா மனிதர்களுக்காகவும் படைக்கப்பட்டதுதான். எல்லா மனிதர்களுக்குமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்குமே பிறவி பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பிறவி பயன் ஒரு சிலருக்கு உடனடியாக கிடைத்திடும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் உங்களுக்கான பிறவி பயன் கண்டிப்பாக என்ன இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். எப்படி ஒரு குச்சி எரியாம போய் மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படி காப்பாத்துச்சோ, அதை போல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வரல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் தெரிவதற்கு, அந்த காரணத்துக்கான விடை தெரிவதற்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும். அந்த பொறுமையை கையாள்வோம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.